பயங்கரமா வந்து வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ப்ரொபோசல் ரவுண்டுன்னு வேற ஒரு டாபிக் கொடுத்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி பண்ண போறாங்க பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ ஒரு பேர் லெட்ஸ் வெல்கம் ராவணராம் அண்ட் ஆஷா. விண்ணெல்லாம் ஒளிமின்னும் அழகை இரு கையில் பூகித்தான் அவன் உன்னை படைத்தான். இரவாலும் கண்கள் செதுக்கி நான் உள்ளே விழ எனக்காக அவன் கொடுத்தான். தீத்திரியாயானே உன்ன நன்றிலே. ஆஷாமா, எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச இடமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி ஒரு சூப்பரான இடத்த கூட்டி வந்திருக்கேன். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? இருங்க, நானே தொடக்கிறேன். ரோஜா 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 உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ஸ்டார்டிங்லேருந்து நீ சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்து ரோஜா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து மேலே ஒன்று ஆசைன்னு சொல்லி, அந்த ஆசையை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த ரோஜா கொண்டு வந்தேன். ரொம்ப பிடிச்ச லைன், உன்னை தென்றல் தீண்டவும் விட மாட்டேன், உன்னை திங்கள் தீண்டவும் விட மாட்டேன். அதுக்கடுத்து ஒரு லைன் வரும் இல்லை, உன்னை வேறு கைகளுக்கு யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த பாட்டில் உண்மையாலுமே நான் அதுதான் சொன்னேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நீங்கள். ஸ்டார்டிங்லேருந்து நிறையா உங்கள்கிட்ட சொல்லணும், போக சொல்கிறேன். ரோஜா எப்பவுமே கொடுத்தா கீழே முள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முள் மாதிரி தான் உங்களுக்கு கோவம் எல்லாமே சரி. அந்த காதல், அந்த லவ், அது எல்லாத்தையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான தருணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுவேன், ஒரு மாதிரி சிறுசுன்னு கோவமாக பேசுவோம். பட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது நெஞ்சு. சொல்லப்போனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு இந்த சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஷோவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதில் இன்னும் ரொம்ப புதுசாக இருந்தது வந்துட்டு ஆஷா. என் வாழ்க்கையில் வந்த முதல் பொண்ணு நீங்கள் தான். என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரப்போற ஒரு பொண்ணா, கடைசி வரைக்கும் வரப்போற ஒரு பொண்ணா நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நான் அதோ தனியாக ஒரு உலகத்தில் உங்கள் கூட அப்படியே ஒரு ஃபீல் தருது. ஐ டு ஐன்னு சொல்லுவாங்கல்ல எப்பவுமே நம்மளை பார்த்து. இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறத எனக்கு வந்து உங்களுக்கு 2-3 இமேஜ் காட்டலான்னு பார்க்குறேன். அந்த ஃபோட்டோஸ் பார்த்துறவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது படி பார்க்கலான்னு சொல்லி. பார்க்கலாமா? வரீங்களா? இந்த ஃபோட்டோவா? ஃபஸ்ட்டு சைடு வந்து நம்ம பேரானது, செகண்ட் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் எபிசோட் ராவணன் ஒரு சீதை. என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுது? கெமிஸ்ட்ரி அதிகமாக இருக்குன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? நான் நினைச்சேன் உன்னை பார்த்து நீ ரொம்ப ஆட்டிடியூட் போல. என்னை பார்த்தா? ஆமா. ஓகே. ஏன்னா நானும் அந்த மாதிரி பர்சன்ன்றனால எனக்கு வந்து உன்னை பார்த்து அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தான் அதிகமாக ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி தோணுச்சு. உட்காருங்க. அந்த ஒரு பசங்க ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் நல்லா இருக்கும்டா, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு. எல்லாரும் தேவதை சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அதுக்கும் மேலே ஒரு ஃபீல் கொடுச்சு. எனக்கு கரெக்டாக பார்த்தா எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆஷா வந்து இறங்கினாங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்? ஆக்சுவலி ஓடி வந்துட்டு நீங்கள் ஒரு ஹக் கொடுத்தீங்க. அந்த டைம் எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. நான் எதுக்கு அது பண்ணேன்னா, ஆக்சுவலி நீ உன்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்றதுக்காக பண்ணேன். ஏன்னா இது உனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. அப்புறம்
இந்த மாதிரி நீ வர்றது வந்து ஃபர்ஸ்ட் இல்லை. ஸோ அதனால உன்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்றது மட்டும் என்னோட மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நானே ஹைப்பர் ஆக்டிவாக. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கல்ல, எனக்கு பிடிச்சதா உங்களுக்கு? எந்த மாதிரி பையன் இருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்டே பிடிக்கும்? அந்த மாதிரி பிடிச்சது. ஃபர்ஸ்டே பிடிச்சதா? சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பையனை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தும் எனக்கு என் அம்மாவுக்கு வந்து 2 அண்ணா தம்பிங்க. அவங்க 2 பேருமே இந்த ஜிம் அப்புறம் இந்த குஸ்தி ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்க. எனக்கு வந்து நான் தான் முதல் பொண்ணு. லைக் அம்மாவோட ஃபேமிலியில் நான் தான் முதல் பொண்ணு. எனக்கு வரப்போகிறவ வந்து செம்ம ஹைட்டாக வெயிட்டாக தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வரணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. எங்கள் மாமா முன்னாடியே என்னோட ஆளை வந்து இப்படி தான் நான் காட்டணுன்றதுல பயங்கரமாக மைண்ட் செட் வச்சுருப்பேன். ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஆக்சுவலி நீங்கள் சொன்ன எல்லா பொருத்தமும் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆமாவா? காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணவில்லை. உன்னை பார்த்த உடனே சரி ஓகே, எனக்கு தாடி வச்சிருக்கிற பசங்க வந்து பயங்கரமா பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தாடி வச்ச டஸ்கியா ஹைட்டா ஒரு வெடி சட்டை போட்டு ஒரு கரடு முரடா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, ராமோ ராவணம், அந்த மாதிரி பையனை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரு ஒரு கணவன் மனைவியா ஐட்டம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்? எனக்கு வந்து இந்த மணிரத்னம் சரோட அலைபாதை, அந்த ஷாலினி மாதவன், ஆமா அந்த மாதிரி. அப்போ நான் தாடியெல்லாம் எடுக்கணுமா? தாடி எடுக்க வேணாம், அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரொமான்ஸ், ஓகே, அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா நானும் கொஞ்சம் ரொமான்டிக் பர்சன் தான் நினைக்கிறேன். நீங்க பயங்கரமான ரொமான்டிக் பர்சன் தான். நீராட்டும் நேரத்தில் என்னென்னையாகின்றாய், வாழாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலும் பூவாக ஆகின்றாய். என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ என்று, என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ என்பே. என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணில் செல்லும். நகில நகில நகிலோ விலகிடாது நகில, ஓ நகில நகில நகிலோ விலகிடாது நகில. தேங்க்யூ. இப்போ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய குடும்பம், ஒரு 100-200 பேர் மேலே இருப்பாங்க. என்னை சுற்றி எப்பவுமே வந்துட்டு பெரிய குடும்பமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அப்படியே டோட்டலி ஓகே, நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருந்தால் கூட ஒரு அப்பா அம்மா அப்படி தான் வளர்ந்துருக்கீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி எப்படி ரிலேட் ஆகுது உங்களுக்கு? ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, நான் வந்து வளர்ந்தது எல்லாமே தாத்தா பாட்டி கூட தான். எனக்கு அம்மா பாண்டிங்கோ இல்லை அப்பா பாண்டிங்கோ, என்னோட லைஃப் மொத்தமாகவே வந்து இந்த அப்பாவோட ஃபிகர்ன்றதை நான் பார்த்ததே இல்லை. அம்மா இருக்காங்களா, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்களா, தங்கச்சி இருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ அந்த மாதிரி எமோஷன் யார் மேலும் எனக்கு இல்லை. இல்லைன்னா கிடைக்கலையா? இது இல்லை. என் அம்மா வந்து 100 பேர் நின்னாலும் அடிச்சு பேசுவான். ஸோ அந்த மாதிரி தான் நானும். அதை பார்த்து 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 எனக்கு அந்த ஃபியர்லெஸ் இல்லை, ஒரு மென் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இல்லை. அது இருந்தனால நான் வந்து அந்த எமோஷன் சைடுக்கு நான் போகவே இல்லை அதிகம். எல்லாமே ப்ராக்டிக்கலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ யாராச்சும் உண்மையாகவே லவ்வபிளாக பேசினாலோ இல்லை ஏதாச்சும் பண்ணாலும் அது வந்து இப்போதைக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடும் எனக்கு. ஐ டு ஹாவ் எமோஷன்ஸ், எனக்கும் அழு வரும், நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாமே இருக்குது. ஆனால் அது எதுவுமே வந்து எனக்கு நீங்கள் சொல்லும்போதே புரியுது. அந்த குடும்பம் அப்படிங்கிறது இப்படி உங்களுக்கு கிடைக்கல, அதுக்காண்டி நீங்கள் ஒரு மாதிரி பாசம் ரிலேட் பண்ணும் ஏங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் எனக்கு சொந்தமானீங்கன்னா என் ஊரே உங்களுக்கு சொந்தமாயிரும். உங்களுக்கு அந்த சொந்தம் ஓகேவா? எனக்கு சொந்தம் ஓகேதா. ஓகே. ஆனால்
ஆனா நம்ம 2 பேருக்கு ஓகே, ஆனா மட்டும் பத்தாது இல்ல. உங்க ஃபேமிலி சப்போஸ் எங்க ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு இப்பவே ஓகே. என்ன இப்ப ஓகே சொல்றீங்க? எதுக்கு லேட் பண்ணோம்? கடைசியா தான் சொல்லி நினைச்சேன் நானு. கடைசி இதுக்கு பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் கேக்குறேன், இது வந்து ஒரு ப்ரொபோசல் ரவுண்ட் அப்படிங்கற ஓகே சொல்றீங்களா இல்ல? இல்லங்க, இல்ல நீங்க ப்ரொபோசல் ரவுண்ட்ன்றதுக்காக மட்டும் இப்படி பேசுறீங்களா? இல்ல நான் ஆக்சுவலி நான் ப்ரொபோஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணேன், பட் நான் லாஸ்டா கிடைக்கும்னு நினைச்சேன். இன்னொரு டைம் கேட்கறேன், திரும்ப ஒரு டைம் கேட்கறேன். கேளுங்க. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதே பதில் தான் வரும். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கு. எங்க அம்மா உங்களுக்கு அத்தை, எங்க அப்பா உங்களுக்கு மாமா. அப்ப நான் உங்களுக்கு யாரு? என் புருஷன். இல்ல உங்க மாமியார் வந்து சொல்லணுமா? இல்ல நான் கேக்குறேன். அவதான்டா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி நான் நினைச்சேன் ரொம்ப கெஞ்சணும், பேசி பேசி தான் ஓகே சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப வேர்க்குதே. வெக்கத்தில ரவிக்க தச்சு மொத்தத்தில ஜிமிக்கி வச்சா போதாதோ பூங்கோதையே. அம்மா எனக்கு பயம், பதட்டமா இருக்குமா? அதுக்கு தான் நான் இருக்கேனே. இனிமேல் எதுக்கு பயம்? இப்போ நான் உன்னை கேக்குறேன், இவ்வளோ பேர் இருக்காங்க இல்ல, இது ஒரு ஷோ, இது ப்ரப்போசல் ரவுண்ட் அன்றதுக்காக நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்றீங்களா இல்ல உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? வாங்களே கேளு. கொஞ்சம் சேர்ந்துறீங்க. என்ன பண்ணுங்க? என் கண்ணை பார்த்துட்டு என் இதய திருப்பி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? நான் போய் சொல்ற மாதிரி தோணுதா? சப்போஸ் உங்க வீட்ல ஒத்துக்கலனா நான் சொல்றது போய் சொல்ற மாதிரி சண்டை போடுவியா? நீ கூட சேர்ந்து சண்டை போடுவீங்களா? நான் ஊரே கூட்டு வருவேன். இதோ இங்கதான் சீட்டாமல இருக்காங்களே, எல்லாரும் கூட்டு வருவேன். உனக்காக வாழ உங்களை வருவாங்களா? வருவாங்க, ஏன் வர மாட்டாங்க? நாங்க சப்போர்ட் பண்ண வரோம். யா நாங்க வரோம். இப்படி ஒரு மூமெண்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ஸ்டேஜில் நான் அப்படி சொல்லி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. நான் லாஸ்ட்டு நினச்சேன், ஆக்சுவலி எல்லாரும் போல இங்கே லாஸ்ட்டு சொல்லுவீங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் நடுவில் சொல்லும்போது எனக்கு இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரில. எனக்கு எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க பிடிச்ச பையனை வந்து வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி என்னால் வெயிட் பண்ண வைக்க முடியல. ஏன்னா இப்போ லவ் கிடைக்கிறதே எல்லாருக்கும் பெரிய விஷயம். அதில் நல்ல லவ் கிடைக்கும் போது நான் ஏன் வந்து அதுக்கு இன்னும் சொல்லணும்? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏங்க அதுதாங்க அப்பத்துல இருந்து சொல்றேன். எனக்கு ஓகே. இப்போ உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஓகேனா பாருங்க. நான் இப்ப என்ன சொல்றது? ஏய், இத நான் உங்ககிட்ட கேட்டு அவங்க சொல்லணும். அவங்க சொல்லி நான் ஏன் சொல்லக்கூடாது? இது ப்ரப்போசல் ரவுண்டா, யார் வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். சரி ஓகே, உங்களுக்காண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் காட்டுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நான். அதுக்கு முன்னாடியே இப்போ சொல்லி தான் போடல. வரீங்களா? வாங்க, தொடங்க அப்படியே. This is such a beautiful surprise. நான் surprise ஆயிட்டேன். என்னோட மொத்த லைஃப்லயே இந்த மாதிரி எல்லாம் நான் வைக்கப்பட்டதே இல்ல. கொஞ்சம் கண்ண போடுங்க. கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க. அட நில்லுங்க. எங்க கண்ண தொடங்க. கண்ண தொடங்க.
இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா எனக்காக இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பூ இருக்கு, சாரி இருக்கு, குங்குமம் இருக்கு, ஆ இன்னொன்னே ஒண்ணு மிஸ்ஸிங். என்ன சொல்லு? என்னது என்னது? இன்னொன்னு மிஸ்ஸிங். அதுவும் எடுத்துட்டு வந்துட்டேனா? என்னது? இதோ இங்கே கல்யாணம் பண்ணிடுறான். அவங்க கேக்குறது கொண்டு வாங்க. ஐயா ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இவ்வளோ சிம்பிளாக நடக்காது. ஒரு 25,000 பேர் 30,000 பேர் மத்தியில் நம்ம வீட்டு பெரியவங்க மத்தியில் தான் நடக்கும். ராவணன் அந்த பூவை மாலையா நினைச்சு போட்டு அந்த குங்குமத்தை அப்படி வச்சு மேம் மேம் ஐயர். என்ன நடக்குது இங்க? மாலியா. என்னடா சிரிப்பு? உங்களுக்கு ஓகேவா? உனக்கு ஓகேனா எனக்கு 200% ஓகே. ஏய் ஐயா இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே. பட் இந்த எபிசோட்ல சர்ப்ரைஸா ராவனுடைய அப்பா வந்திருக்காங்க. ஒரு பெரிய கை- நீ பயப்படாத, நான் பயப்படுறேன். சொல்லிதானே சார் கொடுத்தீங்க. அதுக்கு எதுக்கு சார் நெஞ்ச பிடிக்கிறீங்க? ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இங்க நடந்த இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வுகள் வெளிப்படுது ஆல்யா? அக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வியை கேட்ட மணி அவ்வளவுதான் நான் பண்ணி வச்சேன். வேற எதுவுமே பண்ணல. அதுவா நடந்துருச்சு. இன்னைக்கு இருக்கு அப்படின்றத சொல்லல, ஆஷா செஞ்சே காமிச்சிட்டாங்க. நான் இல்லன்னா இப்பவும் சொல்றேன். ஏன் இங்க பாரு. இல்ல இல்ல மேம் மேம் இல்ல மேம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. மேம் அதனால நல்ல ஒரு ஆக்ட் பண்ணி காமிச்சேன் மேம். ஆக்சுவலி உண்மை நிஜமா சொல்ல போனா ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமா சொல்ல போனா நீங்க 2 பேரும் பேர் ஆகணும்னு இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, அங்க கோடிக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்காங்க. சூப்பர் நைஸ். இப்ப பார் டிஆர் சார். பையன்கள்லாம் ஆம்பளைங்களாம் பசங்களாம் இப்படி தான் இருக்க முடியும். அவர் கொஞ்சம் மெட்ராஸ் பையனாக இருந்தால் இன்றைக்கே ஒரு முடிவெடுத்து சொல்லிவிடுவார். அவர் நான் இதை பாருங்க, இவங்கள மாதிரிலாம் நான் ஏதாவது எக்ஸைட் ஆகி அவங்களா பார்த்து முடிவெடுக்கணும். ஒரு பழம் தானாக பழுக்கணுமே தவிர அதை புகை போட்டெல்லாம் பழுக்க வைக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. நான் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டேனா பார்த்தீங்களா, நான் ஏதாவது கைத்தட்டினானா பார்த்தீங்களா, நான் ஏதாவது ஆரவாரம் பண்ணானா பார்த்தீங்களா. காதல்ங்கிறது தானாக பிறக்கணும். காதலிய கண்கள் பார்க்குது, ஆனால் பார்த்த உடனே கட்டுடல் வேர்க்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதயத்துக்குள்ள எதையோ ஒன்று ஈர்க்குது. இப்போ ராவணனும் ஆஷாவும் பண்ணுற ட்ராமாவை பார்த்தா எனக்கு வடிவேல் ஞாபகத்தாவது. இருக்கா இல்லையா? இருக்கு ஆனா இல்லை, இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு சொன்னா ஷோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிடக்கூடாதுக்கு இருக்கு. இப்போதைக்கு டாடி வெளியில வெயிட்டிங், நீங்க போய் மீட் பண்ணி பேசுறீங்க. தேங்க் யூ சோ மச் ராவணன் அண்ட் ஆஷா. உங்களுக்கு அவங்களோட ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தோம். நிஜமா நான் பாத்துக்கிறேன். பிடிச்சிருக்கு